தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எச்சனியை வசியப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எச்சனி கொடுத்துரும். மாந்திரிகத்திலே உச்சபட்சம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை, நம்மளை தேடி வர்றவங்களையும் அவங்க கிட்ட நம்ம எதுவுமே கேட்காம, இந்த ஊர்ல இருந்து நீங்க வர்றீங்க, இத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, இதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நம்ம கருணாச்சினுடைய சித்து நான் எடுத்திருக்கேன். காமமோகினியை நம்ம சித்து எடுத்து அது கூட பழகி தாம்பத்தியம் வச்சு அதை திருப்தி படுத்தலனால் அதை பயன்படுத்தினவங்க இறந்து போக நேரி. என்ன காரணம்? அப்படி என்ன ஏதாவது சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன கேட்டாலும் அது கொடுக்க ரெடியா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பணம் வேணும்னா வரும். ஒரு 50 பவுன் 60 பவுன் நகை வேணும்னா வரும். அந்த மாதிரி சித்து வேலைகள் செய்யலாம். அதை வச்சு மாந்திரிகத்தில் விநாயகர் ரொம்ப 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 முக்கியம். செய்வன பில்லி சூனிய ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்கள நம்ம குணப்படுத்த போகிறோம், இல்லை ஒரு வசிய வேலை பண்ண போகிறோம், இல்லை ஒரு தவறான உறவை பிரிக்க போகிறோம், எதுவாக இருந்தாலுமே சரி, முதல்ல மாந்திரிகத்தில் விநாயக பெருமான் தான். சில அத்தியாவசிய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஒரு சாதாரண மனுஷனா எச்சனியை கட்டுப்படுத்த முடியும். இந்த 64 வகையான எச்சனியில் ஒற்றைக்கண் எச்சனி மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம். தயவு தாட்சினே அது பார்க்காது. அதை கையில் அதான் சொன்னல, முதல்ல எதுவுமே தெரியாமல் இதில் நீங்கள் இறங்குறது தப்பு. அப்போ சாதாரண மக்கள் இதை எப்படி பண்ண முடியும்? ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து நம்ம மாந்திரிகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய மாந்திரிகத்தில் ரொம்பவும் நுட்பமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எச்சனியை வசியப்படுத்தி வச்சுக்கிறது. ஸோ எச்சனியை வசியப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எச்சனி கொடுத்துரும். மாந்திரிகத்திலே உச்சபட்சம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? நல்ல கேள்வி. இதில் எக்ஸினி உச்சபட்சம்னு நம்ம சொல்ல முடியாது. இதை தாண்டின விஷயங்களும் மாந்திரிகத்தில் இருக்கு. ஆனால் எக்ஸினியை நம்ம சித்து எடுத்து வச்சுக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்க, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களையோ இல்லை நம்மளை தேடி வர்றவங்களையோ அவங்க கிட்ட நம்ம எதுவுமே கேட்காம, இந்த ஊர்ல இருந்து நீங்க வர்றீங்க, இத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, இதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம். அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு மிராக்கலா இருக்கும். நம்ம எதுவுமே இவர்கிட்ட நம்ம சொல்லல, நம்ம இந்த ஊர்ல இருந்து வர்றோம், இத்தனை மணிக்கு கிளம்பணும், இந்த கலர் பஸ்ல வந்தோம், இங்க இறங்கணும்னு எப்படி இவரால் இவ்வளவு கரெக்டா சொல்ல முடியுது? அப்ப இவர்கிட்ட ஏதோ ஒரு அதீத சக்தி இருக்குன்னு அவங்க நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் எக்ஸினி நம்ம பயன்படுத்துறது. எக்ஸினி 64 வகையான எக்ஸினிகள் இருக்கு. இதுல குறி சொல்றதுக்குன்னு கருண பிசாசினி, அது கருண எக்ஸினின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அதை நம்ம ரொம்ப தவ வலிமை அதிகமா இருக்கணும். ஒரு 48 நாள் ரொம்ப கடுபடியான தவ வலிமை இருந்தா தான் அதுல நம்ம வெற்றி பெற முடியும். இப்ப ஒரு ஸ்கூல்ல 40 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 40 பேர் பரீட்சை எழுதும் பொழுது ஒரே மாதிரியா மார்க் வராது. ஒருத்த கூட எடுப்பாங்க, ஒருத்த குறைச்சி எடுப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எக்ஸினியை சித்து எடுக்கிறதுக்கு பல பேர் முயற்சிகள் பண்ணினாலும் யாருக்கும் அரிதா 1-2 பேருக்கு தான் அது சித்த ஆகும். அது சித்த ஆகுறதுக்கு நம்ம முன்னாடியே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். இவர் இன்ன ராசியில இருக்கணும், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும், உச்சமா இருக்கணும், அந்த பூதகணம் இருக்கணும், மிருகசீர நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க அதை முயற்சி எடுக்கும் பொழுதோ இல்ல அதுக்கு உண்டான பயிற்சியில இருக்கும் பொழுதோ வெற்றி பெறலாம். எல்லாராலையும் கருண எக்ஸினி எடுக்க முடியாது. அப்படி ஒண்ணு இருக்குங்க இல்லையா? அடுத்த எக்ஸினி, இப்ப கருண எக்ஸினி ஒண்ணு இருக்கும், மலையாள எக்ஸினி ஒண்ணு இருக்கும், சந்தனகாளி எக்ஸினி ஒண்ணு இருக்கும். இப்படி அதுல எக்ஸினில பல வகைகள் படும். இதுல பாத்தீங்கன்னாக்க நான் 64 சொன்னேன் இல்லையா? 60வது எக்ஸினி காம எக்ஸினி. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலத்துல இது வரலாறு சுவடுதான். அந்த காலத்துல முனிவர்கள் ரிஷிகள்லாம் இந்த மாதிரி கருண எக்ஸினிகளை வசியப்படுத்தி அது கூட தான் தாம்பத்தியமே வச்சிருந்திருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்பயும் அது இருக்கு. ஆனா அதை நீங்க சித்த எடுத்து அந்த நான் கேள்விப்பட்டதுதான், குருநாதர் எனக்கு சொன்னதுதான், நான் அதுல பயிற்சி எடுக்கல. ஆனா கருண எக்ஸினியுடைய சித்து நான் எடுத்திருக்கேன். அப்ப அந்த காமமோகினியை நம்ம சித்து எடுத்து அது கூட பழகி தாம்பத்தியம் வச்சு அதை திருப்தி படுத்தலனால் இதை பயன்படுத்தினவங்க இறந்து போக நேரிடும்.
ஓகே. என்ன காரணம்? அப்படி என்ன ஏதாவது சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவா? ஆமா, அந்த காமமோகினியை வந்து ஒரு சித்து எடுத்து அவங்க கூட இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அது திருப்தி அடைஞ்சாச்சுன்னா இவங்க என்ன கேட்டாலும் அது கொடுக்க ரெடியா இருக்கும். ஓகே. அப்படி ஒரு விஷயம். இதுல நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணி இறந்து போனவங்க தான் அதிகம். இப்ப கூட யூடியூப்ல தட்டி பார்த்தீங்கன்னா அந்த இது விஷயம் இருக்கு. ஈரோட்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா யூடியூப்பை பார்த்துட்டு பயிற்சியில இறங்குறாரு. அந்த கருணை எக்ஸினுடைய பயிற்சியில இறங்குறாரு. நல்ல ஆர்வத்தினுடைய ஜாஸ்தியில அதை சித்தை எடுத்துறாரு. சித்தி ஆயிட்டது. சித்து ஆனதுக்கு பிறகு அது எனி டைமும் காதுல பேசிக்கிட்டே இருந்திருக்கு அவருக்கு. இப்ப சித்து எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கையால நம்ம கத்துக்கணும். எப்ப நமக்கு தேவையோ அப்ப மட்டும் அதை பயன்படுத்தணும். இவருக்கு வந்து அதை வசியப்படுத்துற தன்மை, அதை வசியப்படுத்துறதுக்கான முறைகள் எல்லாம் தெரிஞ்சிச்சே தவிர அதை கட்டுப்படுத்துறதுக்கான விஷயம் தரல. இப்ப அபிமன்யு நம்ம சொல்றோம் இல்லையா, தாய் வயிற்றுல இருக்கும் போதே சக்கரவுகம் அமைக்கிறத வந்து அவர் கேட்டாரு, அதை உடைக்கிறதுக்கு தெரியாம வெளியில வந்து இறந்து போனாருன்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு துவக்கமும் தெரியணும், முடிவும் தெரியணும், இடப்பட்ட விஷயங்களும் தெரியணும். அப்பதான் இதுல இறங்க முடியும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா சித்து எடுத்துட்டாரு. அதனுடைய விஷயங்கள் வந்து இவரை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டு, காதுல இருந்து ரத்தமெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு வீங்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த ஒரு கம்பியை எடுத்து தன்னுடைய காதுலயே குத்தி இந்த வழியா வந்துருச்சாங்க. இறந்து போயிட்டாராம் அதோட தொந்தரவு தாங்க முடியாம. அது உண்மை சம்பவம்னு சொல்லி யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்தா தெரியும். ஈரோட்ல ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி இறந்து போயிருக்காரு. நீங்க மற்ற விஷயங்களை ஒரு சாதாரணமா குலதெய்வத்தை வழிபாடோ இல்ல ஒரு முருகன் வழிபாடோ இல்ல ஒரு ஐயப்பன் வழிபாடோ இதை நீங்க தாராளமா செய்யலாம். வாராகி வழிபாடா இருந்தாலும் நீங்க தாராளமா செய்யலாம். இப்ப இந்த மாதிரி 64 வகையான எச்சினிகளை நீங்க சித்து எடுக்கும் பொழுது குருவோட துணை இல்லாம, அவரோட அனுமதி இல்லாம, வழிகாட்டுதல் இல்லாம செய்யறது மிக மிக தவறு. இப்பயும் ஒரு சில பேர் யூடியூப்பை பார்த்துட்டு பயன்படுத்துறாங்க. குட்டி சாத்தானோட சித்து எடுக்கிறது எப்படி, வாராகி சித்து எடுக்கிறது எப்படி, இந்த கருணை எக்ஸினுடைய சித்து எடுக்கிறது எப்படி, அவங்க எதை போட்டு விட்டுறாங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் சொல்லி. இதை ஒரு சில பேர் அந்த நாட்களில் பள்ளையம் போடுறது, படைகள் போடுறது, மந்திர உச்சாரணங்கள் பண்றது, பூஜைகள் பண்றது, அது விபரீதத்திலும் போய் நிக்கலாம், நன்மையிலும் போய் நிக்கலாம். ஓகே. இப்ப பொதுவா எல்லாருமே மாந்திரிகத்துல இப்ப குருவா இருக்கக்கூடிய எல்லாருமே 64 எச்சினிகளையுமே கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. முடியாது. 64 எச்சினிகளை நீங்க எப்ப சித்து எடுக்கிறது, எப்ப கட்டுப்படுத்துறது, என்ன பண்ண முடியும்? அது வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குறவரு, தீட்சை கொடுக்குறவரு சொல்லுவாரு ஒவ்வொரு விஷயமா. முதல்ல விநாயகர் தீட்சை, அடுத்தது காளி தீட்சை, அடுத்தது குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வம், குறி சொல்றதுக்கு கருணை எச்சினி கொடுப்பாங்க. இந்த சித்து எடுங்க அப்படின்னு சொல்லி. அது அவருக்கு சாத்தியம் ஆகலைன்னா வேற எக்ஸினி கொடுப்பாங்க. அப்படிதான் பண்ண முடியுமே தவிர 64 எக்ஸினிகையும் ஒரே சமயத்துல பூஜை பண்றதோ மந்திர உச்சாரணம் பண்றதோ அதை நமக்குள்ள கொண்டு வர்றதோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு எக்ஸினி இருக்கிற இடத்துல இன்னொரு எக்ஸினி அனுமதிக்காது. இப்ப எச்சினிகள் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து கணிச்சு சொல்லும், இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதையும் துல்லியமாக சொல்லும் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றாங்களா. அதெல்லாம் உண்மைதானா? அப்படி சொல்லுமா? உண்மை, அதெல்லாம் உண்மை. இப்ப வந்து ஓம் சரவண பவான்னு சொல்லி ஒரு யூடியூப் சினிமா நடிகர் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. அவரு எக்ஸினியை பத்தி வச்சிருந்தவங்க, அதை பயிற்சி எடுத்தவங்க, கையாளுறவங்களையெல்லாம் நிறைய நேர்காணல் கண்டிருக்காரு. எல்லா விஷயத்தையும் உண்மை. அவர் சோதிடத்துல வந்து மிகப்பெரிய, அவருக்கு பார்க்கவும் தெரியும். சோதிடத்தை வந்து அளவு கடந்து நம்புறவர், எங்கெங்க உண்மையா பண்றாங்கிற விஷயம் இதை பத்தி பேசியிருக்காரு. இதை பத்தி பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸினியை வச்சிருக்கிறவங்களுடைய விஷயங்களையும் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இன்னென்ன எக்ஸினி இருக்கு, என்னென்ன விஷயம்னு. அந்த எக்ஸினி வந்து என்ன கேட்டாலும் கொடுக்குமா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் பணம் வேணும்னா வரும், பணம் கொடுக்கும். ஒரு 50 பவுன் 60 பவுன் நகை வேணும்னா வரும். அந்த மாதிரி சித்து வேலைகள் செய்யலாம். அதை வச்சு கருணை எக்ஸினியை வச்சு குறி சொல்லலாம், சித்து வேலைங்க செய்யலாம். ஆனா அது யாருக்கிட்ட இருக்கு, என்ன பண்றாங்க, எப்படி அதை எடுத்தாங்கிறத நீங்க முறைப்படி கத்துக்கிட்டா நீங்களும் அதை வரலாம். ஆனா தவறுதலா ஏதோ ஒரு யாராவது சொல்றதை கேட்டோ இல்ல ஒரு யூடியூப்பை பார்த்தோ இல்ல வேற ஏதாவது பண்ணியோ அதை முயற்சி பண்றது மிகப்பெரிய ஆபத்து. ஓகே. இப்ப இந்த எச்சனிகள் அப்படிங்கிறது எங்க வாழும், எங்க இருந்து நீங்க அதை வசியம் பண்ணுவீங்க? இது தேவலோகம்னு சொல்றது. எல்லா கடவுள்களும் சரி, எல்லா இறை நம்பிக்கையும் சரி, இந்த காட்டுக்குள்ள இருக்கும், இந்த மலையில இருக்கும், இந்த ஊர்ல இருக்குன்னால நம்ம சொல்ல முடியாது. அது சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு உலகம் பூரா விழுவுற மாதிரி அந்த மாதிரிதான். அது எல்லாமே தேவலோகம் தான். அது ஒவ்வொருத்த கத்துக்க. என்ன பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, இறைவன் என்பவன் நமக்கு மேல ஒரு அப்பாற்பட்ட சக்தி, அது மேலதான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி குட்டி சாத்தனா இருந்தாலும் சரி, ஒரு வாராகியா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸினியா இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ள இருக்கிறது அங்க இருக்கு. அது குரலின்னு ஒண்ணு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து பெரும்பாலும் நீங்க பூஜை பண்றதே காட்டுக்குள்ளதான் பண்ணணும். மலை பிரதேசம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கிற உச்சி பகுதியில
இந்த மதிய சாமம், அமாவாசை, தேய்பிறை, வளர்பிறை, பஞ்சமி, நவமி இந்த மாதிரி விஷயங்கள் குருநாதர் சொல்லிடுவாரு, இதெல்லாம் கொண்டுகிட்டு அங்க போங்க அப்படின்னு சொல்லி. அந்த குரலிங்கிறது வந்து கருப்பு கலர்ல பொம்மை, மரப்பாசி பொம்மை பார்த்திருக்கீங்களா? ஆமா. அந்த மாதிரி இருக்கும். அதை பிடிச்சு அடைக்கணும், பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது குரலி. எக்ஸினி எல்லாம் வந்து காட்டுக்குள்ள இருக்கும், இல்ல மதுரையில இருக்கும், இல்ல திருச்சியில இருக்கும், இல்ல சிங்கப்பூர்ல இருக்கும், மலேசியாவுல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது மேலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை. அது யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும், யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு இருக்கோ அது கிடைக்காது. அது மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஒரு குருஜி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு தீட்சை வாங்குறாருன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு காளி எடுக்கிறாரு, ஒரு மயான காளி தீட்சை வாங்கி ஒரு பண்றாருன்னு வச்சுங்களேன். 48 நாள் கடுமையான பூஜைகள், நிறைய பள்ளையங்கள், நிறைய படையல்கள், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கிறது, வெளியில போகாம இருக்கிறது, அது என்ன கட்டுப்பாடோ அதை அப்படியே பண்ணுவாரு. அந்த 48வது நாள் ஃபெயிலியர் ஆயிடுவாரு. ஆனா ஒரு குறிச்சியை பார்க்காம தீட்சை வாங்காம காளியை பார்த்தவங்க நிறைய பேர் உண்டு. இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா திருவண்ணாமலையில மூக்குப்பிடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கையில விளக்கமாறு இருக்கும். அங்க இருக்கிற எல்லா சிலையும் அடிப்பாரு. என்ன காரணம்? அவருக்கு சிலையில வந்து கடவுள் இருக்கிறத அவர் நம்பல. ஆனா இத்தனைக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர். மூக்குப்பிடி சித்தரோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கரண்ட் கம்பியில நடந்தது, உன்னுடைய பையனை நாளைக்கு காலேஜ் அனுப்பாதன்னு சொன்னது, அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் அவர் சித்தரை அடையாளம் காணப்பட்டுச்சு. அவருக்கு வந்து இருக்கிற சிலைகள் மேல நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் சும்மா கல்லுன்னு சொல்லி எல்லாம் விளக்கமாத்தாலே தான் அடிப்பாரு, செருப்பால் அடிப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்னு வச்சுங்களேன். அவருக்கு வந்து எதிர்பாராம, அவர் ஒன்றும் பயிற்சி எடுக்கல, எந்த விதமான முயற்சியும் பண்ணல, ஒரு சக்தி வாய்ந்தவனா மாறணும்னு அவர் நினைக்கல. ஒரு டீ கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், அவ்வளவுதான். எதிர்பாராம கிடைச்சதுதான். நீங்க அவரை மீட் பண்ணிருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். திருவண்ணாமலையில அவரை நான் பார்த்திருக்கேன். அவர் என்கிட்ட பேசினாரு, எனக்கு எதுவும் கொடுத்தாருன்னு நான் பொய் சொல்ல விரும்பல. அதெல்லாம் விஷயமே இல்லை. அது யாருக்காவது ஒரு அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஏதாவது கொடுக்கவோ இல்ல ஒரு 2 வார்த்தை பேசவோ வாய்ப்பு இருக்குமா. அவரை சுத்தி எப்பயுமே ஆளுங்க உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். அவர் தரிசனம் நமக்கு கிடையாது. பெரிய விஐபியே போய் உட்காந்துருந்தாங்க, நம்ம கிட்ட பேச மாட்டாங்கறா அப்படின்னு சொல்லி. அது பேசல. யாருக்கு அந்த அமைப்பு இருக்கோ, இப்ப இறந்துட்டாரு, அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவர் ஏதோ ஒரு பொருள் கொடுத்ததாகவும் பேசுனதாகவும் சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து நிறைய எச்சினிகள் வந்து வசியப்படுத்துறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ இவங்க எல்லாருமே இத்தனை எச்சினிகளை வந்து வசியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எத்தனை எச்சினியை வந்து வசியப்படுத்திருக்கீங்க? இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம், கருணை எச்சினி மட்டும்தான். அது ஃபர்ஸ்ட் எனக்கு விநாயகர் தீட்சை, அடுத்தது காளி தீட்சை, அடுத்தது குலதெய்வம், அப்புறம் குறி சொல்றதுக்கு கருணை எச்சினி நம்ம அதை எடுத்திருக்கோம். அவ்வளவுதானே தவிர ஓம் எச்சினி, ஓங்கார எச்சினி, மலையாள கருணை எச்சினி, சந்திரகலா ரூபினி, ராச வசீகரணி, வசி வசி என் காதில் பேசவாவா, என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாதா, இதான் அதோட ஸ்லோக மந்திரம். இதை 1,08,000 தடவை சொல்லியாச்சுன்னா கண்ணாடியில தெரியும். முகம் பார்க்கிற கண்ணாடியில அந்த உருவம் தெரியும். ஃபர்ஸ்ட் கனவுல வரும், அப்புறம் முகம் பார்க்கிற கண்ணாடியில தெரியும். அதுதான் அதனுடைய அமைப்பு. அப்புறம் நான் நேரா பார்த்தேன், பேசினோம், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம், ஒன்னா தூங்கணும், அப்படி அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். கண்ணாடியில பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி மாந்திரிகத்துல சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே குட்டி சாத்தான் பத்தி பேசியிருந்தோம், இப்ப எச்சினியை பத்தி இந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்களை வந்து வசியப்படுத்தலாம், வேற என்ன உருவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்கலாம்? புண்ணியலோக ஆத்மா. இப்ப நம்ம வீட்டுல யாராவது ரொம்ப நம்ம மேல அன்பு பாசம், இப்ப ஒரு தாத்தா, ஆத்தா, மாமா, மச்சான், அப்பா, அம்மா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய ஆத்மாவே சித்து எடுக்கலாம். ஆத்மாவை சித்து எடுக்கலாம். நம்ம அது பண்ணிக்கலாம். குலதெய்வம், அப்புறம் விநாயகர், அப்புறம் காளி, அப்புறம் குட்டி சாத்தான், அப்புறம் கைக்கருப்பு, வேதாளம், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கோ, என்ன விஷயம் இருக்கோ, குருநாதர் என்ன காட்டுறாரோ அதுக்கு தகுந்தாறு போல நீங்க சித்து எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பொதுவா அந்த மாந்திரிகத்துல உக்கிரமான தெய்வங்களை மட்டும்தான் வந்து சித்துப்படுத்த முடியும், அவங்க கிட்டதான் வந்து மாந்திரிகத்தை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா, விநாயகரை வந்து இந்த மாந்திரிகத்துக்கு வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு. விநாயகர் வந்து பொதுவான சாந்தமான கடவுள் அப்படின்னு தான் நம்ம வழிபட்டு இருக்கோம். அவரும் உக்ரமான தெய்வமா? மாந்திரிகத்துல விநாயகர் ரொம்ப 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 முக்கியம். மற்ற தேவதைகள் வந்து நம்ம அடுத்ததுதான். முதல்ல வந்து உங்களுக்கு மாந்திரிகம் ஒரு விஷயம் பண்ண போறோம், ஒருத்தருக்கு நோய்வாயை குணப்படுத்த போறோம், இல்ல ஒருத்தர் செய்வன பில்லி சூனியம் ஏவலால பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்கள நம்ம குணப்படுத்த போறோம், இல்ல ஒரு வசிய வேலை பண்ண போறோம், இல்ல ஒரு தவறான உறவை பிரிக்க போறோம், எதுவா இருந்தாலுமே சரி, முதல்ல மாந்திரிகத்துல வந்து விநாயக பெருமான் தான். அவரை முதல்ல வழிபாடு பண்ணி அதுக்கு உண்டான உச்சாட கணபதி மந்திரங்களை அந்த இடத்துல ஜெபிச்சு அவரை நம்ம முதல்ல சாந்தப்படுத்தி அதுக்குண்டான அவுள், பொறி, கடலை, தேன், சக்கரை, அந்த மண்டை வெள்ளம் இதெல்லாம் வச்சு படைகள் போட்டு மஞ்சளால அந்த பிள்ளையார் பிடிச்சு ₹1 காயின் வச்சு அருகம்புல் குத்தி அதை ஒரு வாழலையில தனியா வச்சுட்டு அடுத்ததான் இந்த வேலைக்கு வருவாங்க. அப்ப விநாயகர் ரொம்ப முக்கியம். விநாயகர்ல வந்து உங்களுக்கு பல்வேறு வகையான விநாயகர் இருக்காங்க, சரிங்களா? வெற்றி கணபதி,
முச்சந்தி பிள்ளையாரு, இப்படி ஒவ்வொரு எங்கெங்க பேர் இருக்கோ அப்படி வலம்புரி ஆமா. பிள்ளை அப்படி அந்த மாதிரி வச்சிருவாங்க. அதுல உச்சிட்ட கணபதினு ஒண்ணு இருக்கு. ஓகே. சரிங்களா? அந்த உச்சிட்ட கணபதியினுடைய உபாசனை தீட்சை மந்திரங்கள்லாம் பண்ணும் பொழுது இவர் மாந்திரிகத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல இருப்பாரு. அதை தான் எல்லாரும் விரும்புவாங்க. மாந்திரிகர்கிட்ட பெரும்பாலும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து உச்சிட்ட கணபதி. அதை தான் பண்ணுவாங்க. மற்றபடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோ இல்லை வேற வேற விஷயங்களோ அது சின்ன பிள்ளையர் அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல பண்ணுவாங்க. மாந்திரிகர் ஒரு தீட்சை எடுக்கிறாரு அப்படின்னா உச்சிட்ட கணபதியை தான் முதல்ல கொடுப்பாங்க. அந்த உச்சிட்ட கணபதி இருந்தாதான் வாக்கு பலிதம், நம்ம செஞ்சு கொடுக்குற விஷயங்கள், நம்ம கொடுக்குற திருநீர், நம்ம கொடுக்குற எலுமிச்சம்பழம், நம்ம கொடுக்குற தாய்த்து, அப்புறம் கூடவே எந்திரம் மைய அது நிறைய வரும். ஆனா உச்சிட்ட கணபதியை தான் முதல்ல தீட்சை எடுக்கணும். ஓகே. இப்ப நீங்க வந்து மாந்திரிகர்கள் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யட்சினியை வந்து வசியப்படுத்துறீங்க. ஸோ அதை வந்து எப்படி கையாளணும், எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கான விஷயங்கள் வந்து தெரியும். இப்ப எங்களுக்கும் வந்து சில தேவைகள் இருக்குல்ல. சாதாரண ஒரு விஷயம் எங்களுக்கு சில அத்தியாவசிய தேவைகளை வந்து நாங்க பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நாங்க ஒரு சாதாரண மனுஷனா யட்சினியை வந்து கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. மாந்திரிகரால கட்டுப்படுத்துறதே கடினம். சாதாரண மனிதர்கள் வந்து யக்ஷினியை வச்சுக்கிட்டு பண்றதுங்கிறது ரொம்ப ரெகடலான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருண யக்ஷினி உபாசனை எடுத்தவர்கிட்ட ஒரு மேற்கொண்ட விஷயம் ஒரு புக்ல படிக்கிறாரு ஒருத்தர். கருண யக்ஷினி ஆல்ரெடி எடுத்துட்டாரு, தீட்சை வாங்கிட்டாரு, படிக்கிற ஒற்றைக்கண் யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. ஒற்றைக்கண்? ஆமா, ஒற்றைக்கண் யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க கூகுள்ல தட்டி பார்த்தீங்கன்னா அதோட படம் வரும். ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும், கருப்பு கலர்ல உயரமா இருக்கும், கருப்பா தான் இருக்கும் அதோட நிறம், ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும். அது ஆசையினுடைய ஒரு விஷயத்தினால அந்த தீட்சை எடுக்கிறாங்க. எடுத்து பண்ணும் பொழுது சித்து ஆயிட்டு 48 நாள் கழிச்சு சித்து ஆயிட்டு. அதை எப்படி அடைக்கணும், எந்த பெட்டிக்குள்ள வச்சுக்கணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிற விவரம் தெரியாம தொடர்ந்து அவங்க வீட்டுல பல்வேறு பிரச்சனைகள். அந்த மாந்திரிகர் வீட்டுல அவர் தொழிலை விட்டே ஓடிட்டார், இது நமக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. அப்புறம் ஒரு நல்ல குருமாரை போய் பார்த்து இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், தவறுதல் பண்ணிட்டேன், எனக்கு இதுல இருந்து மோட்சம் கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு பிறகு அதை விளக்குனாங்க, அதை சரி செஞ்சாங்க. இந்த 64 வகையான யட்சினில ஒற்றைக்கண் யட்சினி வந்து மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம். தயவு தாட்சினியே அது பார்க்காது. அதை கையில அதான் சொன்னல முதல்ல, எதுவுமே தெரியாம இதுல நீங்க இறங்குறது தப்பு. அப்ப சாதாரண மக்கள் வந்து இதை எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஓகே. யட்சினிகள்ல இந்த 64 யட்சினிகள்ல ரொம்ப சாஃப்டான யட்சினி இது, ரொம்ப ஹார்டான யட்சினினா இது அப்படின்னு சொல்ல முடியுமா? வாழை மோகினி யட்சினின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி. அதை வந்து கையாளுறது ரொம்ப சுலபம். ஆனா அதை வந்து இந்த மாந்திரிக லைனுக்குள்ள பயன்படுத்த முடியாது. சூதாட்டங்கள், நாளைக்கு லாட்டரியில என்ன நம்பர் விழப்போகுது, நான் யாரை சந்திக்கணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அது சொல்லிக் கொடுக்கும். அதுதானே தவிர அதுகிட்ட வேலை வாங்குறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது குழந்தைக்கு நிகரான ஒரு விஷயம். இப்ப குழந்தை அடம் பிடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அதுல வந்து 23 இல்ல தென்னாலிராமன் ஒரு படம், அதுல வடிவேல் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நான் வர்ற வழியில குழந்தை ஒண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு, அதை அமர்த்திட்டு வர லேட் ஆயிட்டுன்னு சொல்லுவாரு. உடனே மன்னருக்கு கோபம் வந்துடும், குழந்தைய அழுகை நிப்பாட்டுறது அவ்வளவு பெரிய வேலையா? அப்புறம் ஒரு குழந்தையாவே மாறி பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு யானை வேணும் பாரு, யானை கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பானை வேணும் பாரு, இந்த பானைக்குள்ள இந்த யானையை போக சொல்லணும் அந்த குழந்தை, அந்த மாதிரி அது. அதனால வந்துட்டு அதை நீங்க உங்களுடைய தேவைகளை வச்சு அதை பண்றது கொஞ்சம் கடினமான விஷயம். வாழை மோகினி யட்சினிங்கிறது அதை தவிர்த்து அதுல 2 விஷயம் இருக்கு. இது ஒண்ணு, ஒற்றைக்கண் யட்சினி ஒண்ணு, அது கொஞ்சம் கொடூரமா இருக்கும், இது பண்றது கொஞ்சம் கடினம். நீங்க இந்த கருண யட்சினி வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் வச்சிருக்கிறது. மாந்திரிக தொழில் செய்யறவங்க, சோதிடர்கள் இருக்காங்களே, சாதகம் பாக்குறவங்க, இவங்க எல்லாம் அதை வச்சிருப்பாங்க. சில பேர் அந்த சாதகத்தை வாங்கி அந்த முதல் பேஜை மட்டும் பார்த்துட்டு எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. உனக்கு இதுதான் விஷயம், உன் கூட பிறந்தது இத்தனை பேர், இந்த இடத்துல உன் மனைவிக்கு இப்படி இருக்கும், உன் குழந்தைக்கு இப்படி இருக்கும், நீ இந்த மாதிரி இவ்வளவு லாஸ் ஆயிட்டா, இங்க வந்திருக்கா, இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எல்லாமே சொல்லி முடிச்சிருவாங்க, கூட இருந்து பார்த்தது மாரியே. ஆனா அடிக்கடி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்குவாங்க. அது பின்னாடி இருக்கும். அவங்க அதே மாதிரி டீ காபி சாப்பிட்டாலோ இல்ல வேற ஏதாவது பொருள் சாப்பிட்டாலோ இப்படி காமிச்சிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அது தோல் மேலதான் உட்காந்துருக்கும். அது நம்ம அந்த காலையில 10 மணிக்கு ஆபீஸ் வர்றோமா, 1 மணி வரைக்கும் நம்ம பாக்குறோமா, அது வரைக்கும் அது வேலை செய்யும். அப்புறம் திரும்ப வந்து அதுக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லி சுலோகங்கள் சொல்லி மரப்பாசி பொம்மை மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெட்டி ஒண்ணு தருவாங்க. அந்த பெட்டி ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குள்ளதான் வச்சு அடைக்கணும். காலையில கொஞ்சம் போல பொரி, முந்திரி பழம், இல்ல காஞ்ச திராட்சை பழம், முந்திரி பருப்புகள், கடலை பருப்புகள் போடணும். அதுக்கு அதுதான் நெய்வேத்தியம். அதே மாதிரி மத்தியானம், அதே மாதிரி சாயந்தரம். இப்ப 1 வார காலமா உடம்பு சரியில்லை, நம்ம ஆபீஸ் போக முடியல, ஆனா அதுக்காக இதுக்கு எதுவும் பண்ணாம இருக்க முடியாது. அதே மாதிரி பண்ணிட்டு முடி இருக்கு இல்லையா, இல்ல சலூன்ல இருந்து போய் அள்ளிக்கிட்டு வந்தாலும் வருவாங்க, இல்ல தனக்கு முடி நிறைய இருந்தா கொஞ்சம் போல வெட்டி போடுவாங்க. அதே மாதிரி கடுகு, எள்ளு போடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
ஓகே. சரிங்களா? அப்ப நம்ம ஒரு கைப்பிடி அளவு முடி வச்சோம்னா அதெல்லாம் கரெக்டா எண்ணி வைக்கும். ஓ. அதே மாதிரி கடுகு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கொட்டி விட்டாச்சுன்னா அதை எண்ணி வைக்கும். அது மாதிரி எள்ளு, ம். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு எண்றதுக்கு நேரம் அதிகமாகும் இல்லையா? ஆமா. அப்ப எந்த தொந்தரவும் நமக்கு இருக்காது. ஓகே. ஆனா டெய்லி அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கையாளுறது கொஞ்சம் கடினம்.